ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகளே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜன் இனிய வணக்கங்கள். தொடர்ந்து காணொலிகளை கொடுத்து வந்திருக்கிறோம். தொடர்ந்து ஆதரவு தரும் நண்பர்களுக்கும் மற்றும் பார்க்கின்ற நண்பர்களுக்கும் இனிய நன்றி கலந்த வணக்கங்கள். பார்க்கும் அன்பர்கள் என் குழுவில் இணையுங்கள். உங்களுக்கு நான் தொடர்ந்து தரும் காணொளிகள் அனைத்தும் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு எப்போது அவகாசம் இருக்கிறதோ அப்போது பாருங்கள். இந்த பதிவுகள் நான் தரும் பதிவுகளில் இன்னும் அதிகமாக என்ன தரலாம் என்று உங்களுக்கு தோன்றுகிறதோ அதை கருத்து பெட்டியில் கொடுங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில காணொளிகள் கடந்து இன்னும் 1 மாதமோ அல்லது 2 மாதமோ கடந்து உங்களுக்கு தினமும் ஒரு ஜாதகம் என்ற வகையில் ஒரு ஜாதகத்தை போட்டு இதுவரையில் சொன்ன ஜோதிட கருத்துக்கள் அல்லது ஜோதிட துளிகள் அல்லது ஜோதிட தகவல்கள், கிரகக்காரகத்துவங்கள், ராசிக்காரகத்துவங்கள், நட்சத்திரக்காரகத்துவங்கள் எந்த வகையில் பொருந்துகின்றன என்பதை அடையாளத்தோடு உங்களுக்கு வரும் ஜாதகங்களை உங்களுக்கு அடையாளம் காட்ட காத்திருக்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது எதிரி, கடன், நோய், சந்தோஷம், துக்கம், விபத்து, இறப்பு, திருமணம், புத்திரபாக்கியம், நிலம் சம்பந்தப்பட்ட வழக்கு மற்றும் அனைத்து விதமான துறைகள் சம்பந்தப்பட்ட விதத்திலேயும் ஜாதகங்களை உங்களுக்கு போட்டு பதிவாக தர காத்திருக்கிறேன். ஆக என்னை இந்த குழுவில் இணைந்த சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தீர்களானால், ஜோதிடம் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தீர்களானால் அல்லது ஜோதிடர்களாக இருந்தீர்களானால் இந்த கருத்துக்களோடு தொடர்ந்து பயணித்து பாருங்கள். இதுவரை இல்லாத உங்களுடைய ஒரு புதிய அணுகுமுறையை அடுத்த சில மாதங்களில் உங்களுடைய ஜோதிட பணியில் அல்லது தொழில் தரவு ஜோதிடர்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜோதிடர் இதுவரையில் இல்லாத உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை என்னுடைய காணொளிகள் தரும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அடுத்து, உடலில் காய்ச்சல் எந்த கிரகம் தருகிறது, அந்த கிரகம் பாதிக்கும் சூழ்நிலை இருக்கும் பொழுது எப்படி உருவாகிறது என்பது சார்ந்த தகவல். செவ்வாய் லக்கணத்தில் இருக்க புதன் பாவக்கிரகங்களுடன் கூடி 2லாவது 8லாவது இருந்தால் காய்ச்சல் நோய் அடிக்கடி வருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். பாருங்கள் நண்பர்களே, செவ்வாய் என்பது இரத்தம், புதன் என்பது ஆக்சிஜன். இதுவரையிலும் எந்த ஜோதிடரும் சொல்லாதது. நரம்புகள் என்று சொல்லியிருப்பார்கள், ஆனால் புதன் தான் ஆக்சிஜன். இந்த இரத்தத்தில் ஆக்சிஜனுடைய குறைவு அல்லது கூடுதல் இதுதான் ஏற்ற இறக்கங்களை தருகிறது. இந்த காய்ச்சல் என்று வரும்பொழுது எந்த காரணிகளால் காய்ச்சல் ஏற்படுகிறது என்று பார்க்கும் பொழுது உடலுக்கு ஒவ்வாத சில உணவுகள் அல்லது உடல் ஏற்றுக்கொள்ள சில உணவுகள் மற்றும் அலர்ஜி என்று சொல்லப்படக்கூடியது. அடுத்தது கர்ண கடூரமான காலநிலை மாற்றங்கள் மற்றும் மனம் சார்ந்த விஷயங்கள். இந்த 3, 4, 5 காரணிகளால் தான் உங்களுடைய உடலில் உள்ள இரத்தத்தினுடைய வெப்பம் கூடும் அல்லது குறையும். கூடும் பொழுது காய்ச்சலாகிறது, குறையும் பொழுது மயக்கம் கலந்த சோர்வு வருகிறது அல்லது இரத்தச்சோகை நோய் வருகிறது. இதற்கு 2க்குமே காரணம் செவ்வாயும் புதனும் தான் என்பதில் மாற்று கருத்தில்லை. மருத்துவர்கள் இதை பார்க்கும் கண்ணோட்டத்தில் இருந்தால் அவர்கள் சரியா என்று சோதித்துக் கொள்ளுங்கள். கொப்புளங்கள் என்று பார்க்கும் பொழுது 6, 8க்குரியவர்கள் ராகுவோடு கூடி 2ஆம் இடத்தில் இருந்தாலும் லக்கணத்தில் செவ்வாய் இருக்க பாபக்கிரகங்கள் கூடி லக்கணத்தை பார்த்தாலும் ஜாதகருக்கு உடம்பு எங்கும் கொப்பளங்கள் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கொப்பளங்களுக்கு இன்னும் ஒரு கிரகத்தினுடைய தொடர்பு, அதாவது சூரியனும் இருந்தால்தான் கொப்பளங்கள் சுலபமாக வருகிறது. அப்படி இல்லை என்றால் இந்த ராகுவோடு கூடி 6, 8க்குரியவர்கள் ராகுவோடு கூடி செவ்வாயினுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இரத்த சம்பந்தப்பட்டது, சுக்கிரனுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் தோல் நீர் வடிதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சூரியன் சம்பந்தப்படும் போது கொப்பளங்கள் அல்லது தொற்று நோய்கள் இப்படி
ஒவ்வொரு லக்கணத்துக்கு 6, 8க்குரிய கிரகங்களோடு ஒவ்வொரு கிரகங்களும் சம்பந்தப்பட்டால் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தோடு பாதிப்போடு அந்த நோய் இந்த உடலில் தென்படுகிறது அல்லது வெளிவருகிறது என்பதை நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். வயிற்று வலி என்று பார்க்கும் பொழுது தேய்பிறை சந்திரனும் சனியும் பாபக்கிரகங்களோடு கூடி லக்கணத்தில் இருந்தாலும் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் 6ஆம் இடத்து அதிபன் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் ஜாதகனுக்கு வயிற்று நோய் வருகிறது. பாருங்கள் நண்பர்களே, லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கிறது. ஏன் என்று கேட்டால் 6ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம்தான் லக்கணத்துக்கு 2ஆம் இடம். ஆக லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் எந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் தான் 6ஆம் இடத்திலேயும் இருக்கும், 10ஆம் இடத்திலேயே இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது முதலில் பொருளாதாரம் செலவு செய்யக்கூடிய நோய் வந்தால் 2, 6 தொடர்பு. இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய நோய் வந்தால் 6, 10 தொடர்பு. இது நிறைய ஜாதகங்களில் ஒப்பிட்டு பார்த்து அலசி ஆராய்ந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தகவல். இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் சனியும் என்று பார்க்கும் பொழுது சந்திரன் வேகமான நோயை காட்டுகிறார், சனி உள்ளுக்குள்ளேயே நீண்ட நாளாக இருக்கக்கூடிய நோயை அடையாளம் காட்டுகிறது. ஆக மொத்தத்தில் சந்திரனும் நோயை காட்டுகிறது, சனியும் நோயை காட்டுகிறது. அடுத்தது செய்வினை என்று பார்க்கும் பொழுது 6ஆம் இட அதிபதி 1, 5, 7, 10ஆம் இடங்களில் நிற்க, லக்கினத்தில் செவ்வாய் நிற்க, இவர்களை சுபக்கரங்கள் பார்க்காமலும் கூடாமலும் இருந்தால் எதிரிகளின் வஞ்சனையால் இவர்களுக்கு நோய் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செய்வினை என்று பார்க்கும் பொழுது 3, 6, 8, 11க்குரியவர்கள் தான் நடைமுறையில் செய்வினை செய்வதை அடையாளம் காட்டிருக்கிறார்கள். இதில் 3ஆம் இடம் அண்டை வீட்டுக்காரர்கள், 6ஆம் இடம் எதிரிகள், 8ஆம் இடம் நமக்கு பயத்தை தருவார்கள், 11ஆம் இடம் இந்த 6ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்துக்குரியவன். அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய எதிரிக்கு எதிரி இவர்கள் இருவரும் சேர்ந்து நம்மை பாதிக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழலை கொண்டு வருகிறார்கள். இதில் ராகு, செவ்வாய், சனி தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இந்த செய்வினை நோய் சுலபமாக வந்து விடுகிறது. அதற்கடுத்தது அண்டவாயு என்று பார்க்கும் பொழுது லக்கணத்தில் ராகவும் 3இல் சனியும் இருந்தால் அண்டவாயு நோய் உண்டாகிறது. அது மட்டும் இல்லாமல் 6இலிருந்து லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தில் சனி இருந்து 3ஆம் இடத்தை பார்த்தாலும் இந்த அண்டவாயு நோய் வருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்தது வயிற்று வலி. லக்கணத்தில் சூரியனும் செவ்வாயும் கூடியிருந்தால் அடிக்கடி வயிற்று வலி உண்டாகிறது. இது காலபுருஷனுக்கு 5க்குரியவனும் 8க்குரியவனும் சேர்ந்து லக்கணத்துக்கு எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த வயிற்று வலி சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வாழ்வில் வந்து போவதை நடைமுறையில் காண முடிகிறது. மண்டையில் காயம் என்று பார்க்கும் பொழுது லக்கணாதிபதியும் செவ்வாயும் கூடி நிற்க, இவர்களோடு பாவகரங்கள் சேர்ந்தாலும் பார்த்தாலும் ஜாதகன் கல்லால் அடிபட்டு மண்டையில் காயம் ஏற்படுகிறது. பேய் பிடித்தல் என்று பார்க்கும் பொழுது லக்கணத்தில் ராகவும் சனியும் இருந்தால் பேய் பிடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த லக்கணத்தில் ராகவும் சனியும் என்றால் அது காற்று ராசியில் இருக்கும் பொழுது பேய் பிசாசு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருப்பதை காண முடிகிறது. இதில் ராகுவனுடைய நட்சத்திரமோ செவ்வாயினுடைய நட்சத்திரமோ சம்பந்தப்படும் பொழுது ஈஸியாக சுலபமாக வெளியில் காணப்படுகிறது. அடுத்தது நீண்ட நாள்களாக இருக்கும் வயிற்று நோய் என்று பார்க்கும்போது அமாவாசை என்று பிறந்த ஜாதகனுக்கு செவ்வாய் இருக்க, லக்கணத்தில் செவ்வாய் இருக்க, அவரை பாவிகள் பார்த்தால் நீண்ட நாட்களுக்கு வயிற்று வலி அல்லது வயிற்று நோய் வந்து போகிறது. ஆயுதங்களால் காயம். லக்கணத்தில் நின்ற சனியை சூரியனும் ராகுவும் பார்த்தால், நின்று நோக்கினால், அல்லது இவர்களுடைய பரிவர்த்தனை பெற்றிருந்தால், அல்லது இவர்கள் மூவரும் சூரியன், ராகு, சனி வெவ்வேறு வீட்டில் இருந்தாலும் ஒரே பாகையில் இருந்தால், அதாவது சூரியன் 10 பாகை என்று வைத்துக்கொண்டால் மற்றும் ஒரு வீட்டில் சனி 10 பாகை என்று வைத்துக்கொண்டால் மற்றும் ஒரு வீட்டில் ராகு 10 பார்வை என்று பட்டால் இவர்களுக்கு கண்டிப்பாக ஆயுதங்களால் காயம் ஏற்படுகிறது. அது எதிரிகளால் மட்டுமே பெறக்கூடிய காயம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. தினம் அன்றாடம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அரிவாள், கத்தி, பிளேடு, திருப்புளி, இப்படிப்பட்ட ஸ்பேனர் ஐட்டங்கள், கட்டிங் பிளேட், இப்படிப்பட்ட ஆயுதங்களாலும் நமக்கு அப்போது சின்ன சின்ன தொந்தரவுகளும் காயங்களும் ஏற்படுவதை நடைமுறையில் காண முடிகிறது. லக்னாதிபதியும் சனியும் 12, 6, 8, 12ஆம் இடங்களில் கூடி ராகு செவ்வாயினுடைய தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் தலையில் தழும்புகளும் காயங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கி தருகிறது. தொழுநோய் என்று பார்க்கும் பொழுது தனுசு, மகரம், மீனம் இந்த 3 ராசிகளிலும் பாவிகள் இருந்து
சுவர்களோடு லக்னாதிபதியும் இருந்தால் தொழுநோய் உருவாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பல்நோய் என்று பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்தில் சனியும் ராகுவும் இருக்க, 2க்கு உடையவன் பலமற்று இருக்க, 2ஆம் அதிபர் நின்ற வீட்டுக்கு உடையவன் 2ஐ சனி பார்த்தால் ராகுவனுடைய திசையில் ஜாதகனுக்கு பல்நோய் ஏற்படுகிறது. 2, 6, 10ஆம் இடங்களில் செவ்வாய் ராகு சனி சம்பந்தப்பட்டிருந்தால் இவர்களுக்கு பல்நோய் வருகிறது. இதில் 2க்குரியவர்கள் பலம் குறைந்து இருக்கும் பட்சத்தில் இந்த பல்நோய் பல்லை எடுப்பது மற்றும் சொத்தையாக போவது, அல்லது இளமையிலேயே பல் உதிர்ந்து போவதல், அல்லது பல் சில்லு சில்லாக தெரிப்பது, பல் உடைந்து கரைவது போன்ற நோய்கள் இந்த 2க்குரியவன் சம்பந்தப்படும் பொழுது, ராகு கேதுனுடைய சம்பந்தப்படும் பொழுதும் சனியினுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது இந்த கிரகங்கள் எங்கு இருக்கிறதோ அதனுடைய தசாபத்தி நடக்கும் காலத்தில் அந்த இடத்தை ராகு கடக்கும் அந்த 36 நாட்களில் உருவாகிறது என்பது துல்லிய கோச்சாரம் என்ற நூலில் படித்திருக்குன்னு அது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. அடுத்து நாயால் துன்பம் என்று பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்தில் நீச்ச கிரகம் இருக்க, எந்த 2 கொடையவன் பாவக்கரங்களோடு கூடினாலும் அவர்களால் பார்க்கப்பெற்றாலும் ஜாதகன் நாயால் துன்பமடைகிறான். விஷம் தீண்டுதல் என்று பார்க்கும் பொழுது 8இல் ராகு இருக்க, 8ஆம் இடத்தில் பாவிகள் நின்று பார்த்தாலும் ஜாதகனுக்கு விஷம் தீண்டுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகிறது. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்தில் ராகு சூரியன் இருந்தாலும் அந்த 6க்குரிய கிரகம் நிழல் கிரகமாக பூமி ராசியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களையும் விஷம் தீண்டுகிறது. அதே சமயத்தில் அவர்கள் சரராசியாக இருக்கும் பட்சத்தில் விஷத்தை அவர்களே உண்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு சரராசி, ஸ்திரராசி, உபயராசி இந்த 3 ராசிகளுக்கும் ஒரு ராசிக்கு ஒரு ராசி வித்தியாசப்படுகிறது. அந்த வித்தியாசப்பட்ட பஞ்சபூதங்கள் சம்பந்தப்பட்ட காரணிகளால் அல்லது அந்த காரணிகளுக்கு இடையில் ஒரு நிகழ்வு நடக்கிறது என்பதை நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். சரி நண்பர்களே, அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.